5K Car Care. நாங்க காரை சர்வீஸ் மட்டும் பண்ண மாட்டோம். உங்க காரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திடுவோம். தென்னகத்தின் முன்னணி கார் சர்வீசிங் மற்றும் கார் டீடைலிங் கம்பெனி 5K Car Care. விண்டேஜ் கார்ஸ் யூசேஜ் பத்தி உங்களுடைய கருத்தும் இல்ல உங்களுக்கு எந்த விண்டேஜ் கார் ரொம்ப பிடிக்கும்? நான் ஒரு காரை வாங்குறதுக்கு ஒருத்தங்களை கூட்டிட்டு போவேன். அவங்க சொல்றதை நம்பி நான் வாங்கிடுவேன். வாங்கினதுக்கப்புறம் எனக்கு 40,000 50,000 1 லட்சம் செலவு வரையில எனக்கு ரொம்ப ஒரு பெயின் பாயிண்ட் ஆகிடும். இன்சூரன்ஸு, வைப்பர், இது ஏரு, இதெல்லாம் தான் ஒரு கஸ்டமருக்கு மேஜராக அடிக்கடி வர்ற. ஃபேமிலியோடு போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு மிட்வேல ஒரு 3 மணி 2 மணிக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் வாங்குறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த இடத்துல 5K வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு கார் புக் பண்ணால் வண்டி என்ன வேலை நடக்குது, எனக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே டிரான்ஸ்ஃபர். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். கார்னுடைய டீடைலிங் அழகுபடுத்துவது, ஒரு வண்டியை ரொம்ப அழகுபடுத்துவது அப்படின்ற அந்த ஒரு துறையை வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டா கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய 5K Car Careனுடைய நம்ம கார்த்திக் சார் இருக்காரு. வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். இப்போ வரக்கூடிய கார்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்றதுல வந்து புதுசா வேற என்னென்னலாம் வந்திருக்கு, என்னென்னலாம் நீங்க அடாப்ட் பண்ணலான்னு இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி அடாப்ட் பண்ணிருக்கீங்க, யாரும் இதை பண்ணதில்லை, பட் கார்ல இப்போ புதுசா வரக்கூடிய கார்ஸ்ல எக்கச்சக்க டெக்னாலஜிஸ் இருக்குங்க அப்படின்னா என்ன, யூ கேன் நேம் அ ஃபியூ? நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் இப்போ அடாப்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஈவி வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நிறைய மக்கள் அப்டக்கிள் காட்டுறாங்க, நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க. ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா பெட்ரோல் ஸ்டேஷன் வந்து எல்லா பக்கம் இருக்கும், ஆனால் மக்களுக்கு ஈவி ஸ்டேஷன் ரொம்ப குறைவு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லா பக்கம் ஈவி சர்வீஸ் சார்ஜிங் ஸ்டேஷன் போடுறோம். ஸோ கார் கஸ்டமர் டீட்டெயிலிங் விடையிலேயே கார் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஈவி வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ நம்ம என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணப்படும். கவர்மெண்ட் டெசிஷனுக்கு வி ஆர் சப்போர்ட்டிங். அந்த இடத்துல நாங்கள் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதும் விற்கிறதும் இன்னைக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெரிய சேலஞ்சுங்க. ஏன்னா அந்த காரை ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணியிருப்பேன் என் பணம். நான் ஒரு காரை வாங்குறதுக்கு ஒருத்தங்களை கூட்டிகிட்டு போவேன். அவங்க சொல்கிறத நம்பி நான் வாங்கிடுவேன். வாங்கினதுக்கப்புறம் எனக்கு 40,000 50,000 1 லட்சம் செலவு வரையில எனக்கு ரொம்ப ஒரு பெயின் பாயிண்ட் ஆகிடும். அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா அந்த காரை வந்து சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் சர்டிஃபைடு இந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எம்எம்மோட சப்போர்ட்டோட, அது வந்து ஷோரூம்ஸோட சப்போர்ட்டோட அந்த அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அப்போ அந்த காரை வாங்கினா அதுக்கு என்ன லைஃப் ஆக்சுவல் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அடுத்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். அது வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 மிட்டில் என்ன ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணால் நாங்கள் இப்போ செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு கார் பிரேக் டவுன் ஆச்சுன்னா 30 நிமிஷத்தில் ஆன் பண்ணி விட்ருவோம். எப்படி? எல்லா பக்கம் அதுக்கான டீமை வந்து நம்ம டீமு சிஸ்டம் டெக்னாலஜி வந்து இப்போ பில்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிரேக் டவுன் ஆகுதுன்னா பஞ்சர்னால, பேட்டரினால, இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். ஃபேமிலியோடு போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு மிட்வேல ஒரு 3 மணி 2 மணிக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் வாங்குறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த இடத்துல 5K வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ வி ஹவ் டேக்கன் இனிஷியேட்டிவ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அவேர்னஸ், அதுவும் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணுறோம்னா நிறைய இடத்துல பிரான்ச் எங்கே ஓப்பன் பண்ணாலும் எந்தெந்த கஸ்டமர்லாம் சீட்டு பெல்ட் போட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி போய் கிஃப்ட்ஸு ரெகக்னைஸ் பண்ணுறது, அதெல்லாம் நிறைய கிட்டத்தட்ட நாங்கள் இது 5 லட்சம் பேருக்கு மேலே பண்ணிட்டோம். அதுவும் வந்து நாங்கள் ஒரு அது ஒரு டெக்னாலஜியா இல்லைனாலும் அது ஒரு உயிருங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதுக்கு நாங்கள் வந்து பண்ணுறோம். அப்புறம் ஆப் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆப் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அதை வந்து ஆன்லைனில் உங்களுக்கு கார் புக் பண்ணால் வண்டி என்ன வேலை நடக்குது, எனக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே டிரான்ஸ்பரண்டான. ஸோ அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு மினி ஒரு கம்பெனி இதெல்லாம் தாண்டி ஒரு மினி டவுன்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து 5K Car Care வந்துட்டு எல்லா விதமான எல்லா விஷயத்துக்கும் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா எல்லா விஷயத்துமே வந்து நீங்க ஆன் டாட் டு தி பாயிண்ட். எஸ் கரெக்ட். we are ஆனா 100% பெர்ஃபெக்ட் சொல்ல மாட்டேன். we are moving towards 100% perfect. yeah, because இப்போ நான் என்னோட ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க என்ன யோசிப்பாங்கங்கறது நீங்க ஆக்சுவலி ஆன்டிசிபேட் பண்றீங்க. ஆன்டிசிபேட் பண்றோம். அவங்க கூட ஒரு கலந்துரையாடலே இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க வந்து அந்த பிரச்சனையை எங்க பிரச்சனையா பார்ப்போம், இதுக்கு எப்படி அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது. ஓகே, அது வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து நாங்க எங்க 5K உடைய ஒரு ப்ராவர்ப் இருக்கு, கார் இஸ் யுவர்ஸ் carries ours. Okay, nice. Car is yours, carries ours. Okay. Care நாங்க பண்ணிக்கிறோம், கார் நீங்க வாங்குனா போதும். Okay. நீங்க எந்த இஷ்யூவா இருந்தாலும் we will take care. With affordable price. அப்படிங்கறது வந்து என்ஷூர் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். சோ அது வந்து ஒரு பெரிய ஹாப்பி ஜர்னி தான். ஓகே. அண்ட் சார் இப்போ
ஐ மீன் லைக் ரொம்ப அதிகபட்ச டெக்னாலஜி கொண்ட கார்ஸ் எல்லாமே இப்ப வருது இல்லையா? பட் இதெல்லாம் தாண்டி ஒரு சில ஜானர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. எப்படின்னா வந்து என்னுடைய பழைய கார் நான் தச்சு பத்திரமா பாத்துப்பேப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ விண்டேஜ் கார்ஸ் யூசேஜ் பத்தி உங்களுடைய கருத்தும் இல்ல, உங்களுக்கு எந்த விண்டேஜ் கார் ரொம்ப பிடிக்கும் டு மெயின்டைன் இது வரைக்கும் நீங்க பார்த்தல, அதை பத்தி ஏதாவது? விண்டேஜ் கார்ஸ்னா நிறைய கார்ஸ் இருக்கு. ஆனா நிறைய பேருடைய உள்ளத்துல பதிஞ்ச ஒரு பெரிய கார்னா அம்பாசிடர். ஆமா, அம்பாசிடர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பேசுற கஸ்டமர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் அம்பாசிடர் எப்படி வச்சிருந்திருப்பேன், பக்கெட் சீட் போட்டிருப்பேன், ஏசி இப்படி வச்சிருப்பேன், ஃபேன் இங்க. அவங்களே ஆல்டர் பண்ணிக்குவாங்க. அவங்க ஆல்டர் பண்ணி அந்த அந்த பெயிண்ட் அவங்களே கலர் மாத்தி அந்த ஒரு கிளாஸ் வச்சுக்கிறது அவங்க போட்டு ஓட்டினா அப்பதான் கார் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்த டைம். ஸோ அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மக்களுடைய மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்ச ஒரு கார். மறுபடியும் இப்போ ரீபேக் கூட இப்போ ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா எல்லா அரசியலுக்கும் அந்த ஒயிட் கலர் கார் அம்பாசிடரை நம்ம பார்க்க முடியும். டெல்லி அப்படின்னு சொன்னா அந்த வண்டி இதெல்லாம் பதிய வச்சிருக்காங்க, நம்மளுடைய ஜென்ரேஷன்ல பதிய வச்சிருக்காங்க. ஸோ என்னைய பொறுத்து அந்த அந்த கார் வந்து ஒரு நல்ல விண்டேஜ் கார். எல்லாரும் மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுங்களா? அதாவதுங்க அந்த காருக்கான தனி ஷெட்டு, நம்ம 5K லட்சம் கஸ்டமருக்கு மேல விண்டேஜ் கார் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு அவங்க செலவு பண்றதை விடங்க அந்த காருக்கு அது வந்து உங்களுடைய பெரிய மெமரி. அவங்களுடைய நிறைய பேருடைய அந்த ஃபங்க்ஷனு, அவங்களுடைய சக்சஸ், அதனுடைய ஒரு கலெக்ஷன் தான் விண்டேஜ். அதை வந்து அவங்க பாக்குற விதம் பார்த்தா நம்மளுக்கே இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுண்டா. அவங்க அந்த காருக்கு ஏசி போட்டு மெயின்டைன் பண்றவங்களே எத்தனை, பொள்ளாச்சி சைடு, கோயம்புத்தூர் சைடு, ஈரோடு, சேலம், மதுரை சைடு. அந்த கார் மேல அந்த இது எங்க தாத்தால இருந்து அந்த கார் எப்படி இந்த கன்னெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி நாங்கெல்லாம் போனா எங்களை கூட்டிட்டு போவாங்க. பாரு இது நாங்க இந்த இயர் வாங்கினது, இது இந்த இயர் வாங்கினது. இப்ப பாரு ரீசெண்டா இன்னொரு BMW பென்ஸ். ஆனா BMW பென்ஸ் வெளியே நிக்கும், அம்பாசிடர் உள்ள நிக்கும். அதுக்கு வந்து GD கார் மியூசியம் கோயம்புத்தூர்ல எல்லாம் அவங்க விண்டேஜ் கார் மெயின்டைன் பண்றாங்க. நிறைய பேர் விண்டேஜ் கார் மெயின்டைன் பண்றாங்க. விண்டேஜ் கார் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம முன்னோர்களுடைய வெற்றியின் அடையாளம். அதை வந்து மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். அத பின்னாடி பார்க்கல, நம்ம 1100 பார்த்தா நமக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இன்னும் அதுல SMS அனுப்புறது பார்க்காம அனுப்பிடுபடி. அது மேல இந்த போன் வந்தாலும் அந்த போன் மேல நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அந்த மாதிரி விண்டேஜ்ங்கிறது வந்து நம்மளுடைய கிராண்ட் ஃபாதர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட், அசெட். ஓகே, சோ அதுக்கு நீங்க தனியா மெயின்டைன் பண்றீங்க? அதுக்கு தனியான கார் ப்ரொடக்ஷன் இருக்கு. ஏன்னா அதனுடைய பெயிண்ட் அப்ப வேற பெயிண்ட், அதனுடைய இன்டீரியர் வேற, அதனுடைய குரோம்ஸ் எல்லாம் வேற, அதுக்கு தகுந்த மாதிரி குரோம் கிளீனிங், அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்ட், அதான் அது செப்பரேட்டா டீடைலிங்கும் மெயின்டைன் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ வந்து மேஜரான ஒரு ப்ராப்ளம் ஒரு எப்பவுமே வந்து இது காமனா இருக்குங்க. யார் வந்து புதுசா வண்டி வாங்கினாலும் சரி, இல்ல பழைய வண்டியை திரும்ப கொண்டு வந்து விட்டாலும் சரி, மேஜரா ஒரு கஸ்டமர் பாக்குற ஒரு ப்ராப்ளம்னா வண்டியில இதுதான். அதுனா என்ன சொல்றீங்க? அடிக்கடி எனக்கு வைப்பர் மாத்தணும்பாங்க. அப்புறம் அடிக்கடி கஸ்டமருக்கு பிரச்சனை என்னன்னா அந்த டோர் ஹேண்டில் ஒரு மாதிரி ஸ்கிராட்சா வச்சிருப்பாங்க. அந்த ஓப்பன் பண்ற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதா இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு இமேஜில் இரிட்டேஷன் ஆகும். அடுத்தது என்னன்னா வைப்பர் பிளேடு, அந்த வைப்பர் தண்ணி அடிப்பாங்க, தண்ணி வந்து ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது அந்த அவசரத்துல தான் பண்ணுவாங்க. அடுத்தது ஏரை செக் பண்ண மாட்டாங்க. நம்ம தாத்தாவங்களும் ஏர் செக் பண்ணா வண்டி ஏற மாட்டாங்க. ஆனா இப்ப எப்படின்னா அதனாலேயே நாங்க எல்லா பக்கம் எங்க டீடைலிங்ல கார் ஃபில்லிங், ஏர் ஃபில்லிங் வந்து அடாப்ட் பண்ணிட்டோம். கஸ்டமர்களுக்காக தான் நாங்க இருக்கோம், அவங்களாலதான் நாங்க ஆனோம், அவங்களுக்காக தான் நாங்க வேலை செஞ்சாகணும். அப்ப அதனாலே நாங்க பார்த்தோம், அது ஒண்ணு நாங்க பண்ணோம். ரெண்டாவது என்னன்னா அந்த தண்ணி நாங்களே ஃபில் பண்ணிடுவோம். கஸ்டமருக்கு அந்த ப்ராப்ளம் நாங்களே ஃபில் பண்ணிடுவோம். அடுத்தது வைப்பர் எப்போ வேணுமோ அவங்க நாங்களே கூட்டு மாத்தி. மெயினா இது. அடுத்தது இன்சூரன்ஸ் பார் ஆயிடும், அது பார்க்க மாட்டாங்க. அது ஒன்று. இன்சூரன்ஸ், வைப்பர், இது ஏரு, இதெல்லாம் தான் ஒரு கஸ்டமருக்கு மேஜரா அடிக்கடி வர்ற பிரச்சனைகள். அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி 25% கஸ்டமர்ஸ், முகூர்த்தத்துக்கு முன்னாடி நிறைய கஸ்டமர் வண்டியை ரெடியா வச்சிருப்பாங்க. முகூர்த்தத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் கஸ்டமர் வந்து கார் ரெடி பண்ணுவாங்க. அந்த அது ஒய்ஃப் வீட்டுல ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் கார் கஸ்டமர்ஸ் வந்து எங்ககிட்ட வந்து தம்பி வேகமா ரெடி பண்ணுப்பா கேட்டுட்டாங்க. எங்களுக்கு வந்து ஆக்சுவலி எங்களுடைய ரியல் நாங்க யாருடைய ஃபேன்ஸ்னா
எங்க ஒவ்வொரு கஸ்டமருடைய வீட்டுல இருக்கிற ஃபீமேல் தான் எங்களுடைய நாங்க அவங்கள ஃபாலோ, ஏன்னா அவங்க கிளீனிங்க்கு வந்து அதிக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் நாங்க சண்டே ஒர்க் பண்ணுவோம். நாங்க சண்டே ஒர்க் பண்ணுவோம். பிசினஸ் பண்றவங்களுக்கு, வேலைக்கு இருக்கவங்களுக்காக சண்டே ஒர்க் பண்றோம். 24 hours ஒர்க் பண்றோம். 24 hours பைக்கில் நீங்க நைட்டு கொடுத்தீங்கன்னா மார்னிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கஸ்டமருடைய டைம் எப்பப்பெல்லாம் சேவ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் வெஹிக்கிளை எடுத்து நாங்க டெலிவர் பண்றோம். உங்ககிட்ட வந்து ஒரு பழைய வண்டி வருது, எது வேணாலும் இருக்கட்டும், தட்ஸ் a vintage கார். அந்த கார்ல வந்துட்டு நான் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும், பண்ணா அப்படி மாசா கிளாஸா இருக்கும் அப்படின்னா நீங்க எந்த வண்டி சூஸ் பண்ணுவீங்க? என்ன மாதிரி சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா அம்பாசிடர் தான். அம்பாசிடர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா இன்னைக்கு இருக்கிற ஏசி, அதாவது வந்து இன்னைக்கு நாளாக நம்ம நினைக்கிறோம் பழைய கார் தான் ரொம்ப பெஸ்ட்ன்னு. பழைய காருடைய பெஸ்ட் வெர்ஷன் தான் இன்னைக்கு இருக்கிற கார்ஸ். பழைய காருடைய பெஸ்ட் வெர்ஷன் தான் இன்னைக்கு. நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கு குழந்தைகள்லாம் முன்ன மாதிரி இல்லை, ஆனா அந்த குழந்தைகளை வளர்த்துனதே அவங்க தான். அப்போ ஒவ்வொரு ஜென்ரேஷனும் பெஸ்ட் ஜென்ரேஷன் தான். என்கிட்ட சொல்லுவாங்க 2K கிட்ஸ் வந்து, நான் 5K ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2K கிட்ஸ் வந்து சரியா வேலை செய்ய மாட்டாங்க. 5K இருக்கிற 2000 பேரும் 2K கிட்ஸ் தான். 2K கிட்ஸ் தான் 5Kல ப்ரிடாமினன்டான அதிகமான ஆட்கள். அப்போ 2K கிட்ஸ் இவ்வளவு தூரம் சக்சஸா பண்றாங்கன்னா 5Kல வந்து பார்த்தாங்கன்னா கத்துக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பழைய அம்பாசிடர், கரண்ட் என்ஜின் வித் கரண்ட் பெயிண்ட் டெக்னாலஜி மேக் சென்ஸ். இந்த ஆல்ட்ரேஷன்ங்கிறது ரொம்ப சூப்பரான இதுங்க. அதாவது நம்மளை வந்து ஒரு பாக்ஸுக்குள்ள போடாம அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் இந்த ஆல்ட்ரேஷன்ங்கிறது. என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு கார் கொடுத்துருவாங்க, அந்த காரை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டா நம்ம வந்து ஒரு எல்லாரும் மாதிரி தானே, நம்ம அந்த காரை ஆல்ட்ரு பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலர், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டு, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான இன்டீரியரு, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான பெயிண்ட்டு, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் கிட்டு, இதெல்லாம் பண்ண ஒரு கார் வாங்கினா அதை வந்து அனுபவிக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும். அது அப்போதான் அதனுடைய அவுட்புட் இருக்கு. ஸோ ஆஸ் அ டீடைலர் என்னுடைய பாயிண்ட் வந்து டீடைலிங்ல சொல்லுவேன். பட் ஆனால் ஒரு காரை ஆல்ட்ரு பண்ணணும், ஒரு காரை வந்து ஒரு ஆஸ்தட்டிக்லேயே ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ்லேயே ஆகட்டும் யூனிக்காக இருக்கணும். கடவுள் அதனால தான் 700 கோடி பேருக்கும் 700 கோடி தம்பி பிரச்சனை வச்சார். ஸோ நானும் ஹோண்டா ஓட்டுறேன், அவரும் ஹோண்டா ஓட்டுறேங்கிற விஷயம் இல்லை, என் ஹோண்டாவில் என்ன யூனிக்காக இருக்குங்கிறதானே எனக்கு போவார். அது கரெக்ட் தான். அப்போ எல்லா விண்டேஜ் காரையும் நான் ஆல்ட்ரு பண்ணணும்னு நினைப்பேன், மாடர்ன் காரையும் ஆல்ட்ரு பண்ணணும்னு தான் நான் நினைப்பேன். சார் நீங்க வந்து எப்படின்னா, அதாவது என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, ஒரு இயற்கை கனெக்டடாகவும் சரி, ஒரு வியாபார ரீதியாகவும் சரி ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் சார், இந்த ஸ்போர்ட்டியா கார் வச்சிருக்காங்கல்ல, அதுல வந்து நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த நாய்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து சைலன்சர்ஸ் மாத்துறதா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு வந்துருக்குது, என்னன்னா வண்டிக்கு விங்ஸ் வைக்கிறது. கரெக்ட். நீங்க சொல்லுங்க, வண்டிக்கு நிஜமா விங்ஸ் வைக்க தேவையா? அது அதாவது இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, சவுண்ட் சிஸ்டம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் ஓகே, மத்தவங்களுக்கு அது பாதிக்க கூடாது. ஆனா காருக்கு ஏன் சார் விங்ஸ் தெரியல. ஆனா வேணுமா வேணாமா, அது வந்து அத்தியாவசியம் கிடையாது, அது ஒரு யூனிக்னஸ். ஓகே, ரோட்ல அந்த வண்டி போகுதுன்னா நம்ம வண்டி நம்மன்னு தெரியணும். அது வந்து ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்களே, அந்த ரஜினி படம் வண்டி வந்ததிலும் யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அந்த வண்டி சத்தம் கேட்டதிலும் இவருதான் அப்படின்னு, அந்த வண்டியை பார்த்ததிலும் இவருதான் வராருன்னு சொல்லணும். அது வந்து எல்லாத்துக்கும் விருப்பம் தாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ரொம்ப உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் எத்தனையோ வண்டிகள் நீங்க வந்து அழகுபடுத்தி கொடுத்து அமைச்சிருக்கீங்க இல்லையா, இதுல நீங்களே பார்த்து வியந்த ஒரு, இவங்க என்ன இந்த மாதிரி வித்தியாசமா ஒரு இன்டீரியர் பண்ணிருக்காங்க, அந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ண கஸ்டமர் யாராவது இருக்காங்களா? நிறைய இருக்காங்க. அதுல ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா, அவருடைய ஒய்ஃப் பர்த்டே கார் கலர் வந்து அவுட்ரு கலரு ரெட்டு அண்டு எல்லா இதுக்கும் சில்வர் கலர் கொடுத்துட்டு, ஒய்ஃபுக்கு வந்து ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும், காருடைய இன்டீரியர் கலர்ல ரெட்டுக்கு மாத்துறாரு, காருடைய டேஷ்போர்டுமே கலரிங் ரெட்டுக்கு மாத்துறாரு. அதுக்கு பண்ணிக்க முடியும், அப்படி ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்கு, இன்டீரியர் ஆல்ட்ரேஷன். ஃபுல்லா இன்டீரியர் கலர் மாத்துறாரு. பர்த்டே அன்னைக்கு அவர் வாங்கின கிஃப்ட்ஸ் எல்லாமே ரெட் கலர்ல வாங்கிட்டு, எனக்கு அது என்ன யூனிக்கா தோணுச்சுன்னா, ஒரு கார் எவ்வளவு தூரம் ஃபேமிலி வரைக்கும் கனெக்ட் ஆகுது பாரு,
அப்படிங்கிறது எனக்கு வந்து அதாவது வந்து ஒய்ஃபுக்கு பிடிச்ச கலரை கம்ப்ளீட் கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பண்ணி கிஃப்ட் எல்லாம் வாங்குறதுக்கு அவர் அந்த கார் அவர் அவ்வளோ தூரம் ரசிச்சு அவரோட ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுற கிஃப்டா கார் வந்து பயனாகிறது வந்து எனக்கு அது வந்து அந்த ஆல்ட்ரேஷன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபேமிலி கனெக்டடா அவர் வந்து அந்த காரை மாத்தினது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னும் நிறைய பேர்த்துடைய பெரிய பயண நண்பன் யாருன்னா கார். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வித்தவுட் நோ பர்பஸ் கோயம்புத்தூர் இருக்கவங்க ஊட்டியில் போய் டீ சாப்பிட்டு வருவாங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சென்னையில் இருக்கவங்க 99 கஃபே தாண்டி போய் ஒரு டீ சாப்பிட்டு வருவாங்க. ரிலாக்ஸேஷன், அதாவது இது வந்து ஒரு எமோஷ்னல் ஃப்ரெண்டுங்க. கார் வந்து எமோஷ்னல் ஃப்ரெண்ட். ஸோ நிறைய பேர் அந்த ஆடியோவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த காரை பார்த்து நான் வியந்திருக்கேன். அதாவது வந்து ஒரு இடத்துல போய் வண்டியை நிறுத்திட்டு காமா இருந்துட்டு அந்த சாங்கை போட்டு அப்படியே உட்காருவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டு சார் ஒரு பொருளை வாங்குறான் அவனை அது வந்து சந்தோஷப்படுத்துது. அப்போ அந்த பொருளை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே அது வந்து எனக்கு அது ஒரு ஆடியோ சிஸ்டம் அந்த இன்டீரியர் ஆல்டர் பண்ணது இதெல்லாம் எனக்கு ஒரு கனெக்டடான நிறைய விஷயங்கள். நீங்க பண்ணிருக்கீங்களா இன்டீரியர் ஆல்ட்ரேஷன்ஸ்? நிறைய நாங்க ஆல்ட்ரேஷன்ஸ் நிறைய பண்றோம். நாங்க வந்து அதாவது வந்து பாடி ஷாப்ல வந்து இந்த கார் பாடி ஆல்ட்ரேஷனும் இன்டீரியர் ஆல்ட்ரேஷனும் பண்றோம். அது வந்து இப்போ வந்து மொத்தமா தமிழ்நாட்டுல ஒரு 5 இடத்துல மட்டும் பண்றோம். 175 இடத்துல டீடைலிங் தான் மேஜரா பண்றோம். பட் பாடி ஷாப் ஒரு 5 இடத்துல மட்டும் பண்றோம். ஓகே சார், ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அதனுடைய விஷன் வந்து இட் வில் நாட் பி வெரி நியர், இதுதான் என்னுடைய கோல் அப்படின்றது இருக்காது. அதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான ஒரு விஷயம் இருக்கும்போது இது ஒரு சின்ன ஒரு விதை மாதிரி ட்ராவல் ஆகி போக 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்துல் கலாம் சார் சொன்னதும் அதேதான். நீ வந்து என்ன விஷயத்த நீ விதைக்க ஆரம்பிக்கிறாயோ அது வந்து எப்போ உனக்கு கிடைக்குமோ அதனுடைய முயற்சியை நீ பண்ணிக்கிட்டே அது உனக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. வாட் இஸ் த ஃபியூச்சர்? இப்போ 10 வருஷம் கழிச்சு 5K கார் கேர் நான் பார்க்குறேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக மேடம். அது வந்து என்னுடைய திங்கிங்கில் என்ன அப்படின்னா 5K வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக ஒரு 10,000 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற ஒரு சிஸ்டமாக 5K கார் கேர் இருக்கும். ஒரு 5 கோடி கஸ்டமருக்கு சர்வீஸ் எடுக்கிற ஒரு இடமா 5K கார் கேர் இருக்கும். இந்த வேர்ல்டுலேயே ஒரு நம்பர் 1 இந்தியன் கார் கேர் பிராண்டா நம்ம 5K இருக்கும். அந்த கோலை நாங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா அதாவது வந்து ஒரு இந்தியன் பிராண்டு வேர்ல்டு லெவலில் கார் கேர் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 இருக்கணும். அதான் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு நம்ம கொடுக்குற ஒரு கிஃப்டா இருக்கும் அப்படின்னு வச்சு ஒரு கோல்ல தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த கோலை அடைஞ்சிட்டு விகடன் டிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும். நிச்சயமா சார். உங்களோட விஷன் ரொம்ப பெருசு. ஆனால் அந்த விஷனை கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் மட்டும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. உங்களை போல தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்ப்ரனரோ இவங்க எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஒரு லெண்டிங் ஹேண்ட்ஸாக இருந்து ப்ளீஸ் டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது தான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்பர் 1 பிராண்ட் இன் இந்தியா கிவிங் 10,000 பீப்புள் ஒர்க் இதெல்லாமே நடக்கும். பட் இதை வந்து எனக்கு இந்த கார்ஸை பற்றி தெரிஞ்சால் தான் நான் உங்ககிட்ட இருந்து இந்த பிஸ்னஸை நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா? இல்லை எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுங்க, பட் இருந்தாலும் நாங்கள் வந்து 5K கார் கேர் என்னுடைய ஒரு ஸ்தாபனமாக நான் வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாக நான் வரணுன்றவங்க அதை எடுத்து பண்ண முடியுமா? ஹவு இஸ் இட் பாசிபிள்? 5Kல இருக்கிற ஆண்டர்பிரினர் பார்த்தீங்க அப்படின்னோம்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர். இந்த காருக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம வந்து அதுக்கான சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் டெக்னாலஜி சப்போர்ட் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி எக்ஸ்போசருங்கிறது தேவையில்லை. அதுக்கு தேவையான எக்ஸ்போசர் எல்லாமே எங்களுடைய டெக்னிக்கல் ட்ரைனிங் டீம் காலேஜில் வச்சு உங்களுக்கு நாங்கள் அது எல்லாமே கொடுத்துருவோம். நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா பண்ணிடுவோம். நாங்க நம்ம ஏரியாவில் அந்த எவ்வளவு கார்ஸ் இருக்குங்கிற சர்வே பண்ணிட்டு நம்ம சர்வீஸ்க்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு நாங்க பார்த்துட்டு நீங்க ஒரு ஏரியா இந்த சர்வீஸை உங்க ஊர்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஊர் அதுக்கு பொட்டன்ஷியலான ஊரா ஒரு 5,000 கார்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னு இன்னைக்கு டயர் 1 டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல தான் கார் அதிகமா வாங்குறாங்க. அப்போ அந்த மாதிரியான இடங்கள்ல எவ்வளவு டிமாண்ட் இருக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நாங்க ப்ராசஸ் செட் பண்ணி கொடுத்துருவோம். மேன் பவருமே நாங்க கொடுத்துருவோம். ட்ரெயின்டு மேன் பவர் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆண்டர்பிரினரா ஃபெயில் ஆகிற இடத்துல இருக்குன்னா பிசினஸ்ல இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி எடுத்துட்டு வரதுல இருக்கும். அடுத்தது நீங்க சேலஞ்சா ஃபேஸ் பண்றப்போ உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும். இது எல்லாமே 5Kல உங்களுக்கு வந்து நாங்களே கொடுத்துருவோம். மேன் பவர் கொடுத்துருவோம். நியூ ப்ராடக்ட் இப்போ வந்து ஒரு EV வருது அல்லது வந்து ஒரு இந்த மாதிரியான நியூ டெக்னாலஜி வருதுன்னா நாங்களே அடாப்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருவோம். கஸ்டமர்களுக்கான எஜுகேஷனு ஆன்லைனு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு ஆண்டர்பிரினர் வரையில மல்டி டைமென்ஷன்ல அவருக்கு ப்ரெஷர் இருக்கும். அதுல இருந்து கஸ்டமரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற வேலையை கொடுத்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கோம். இப்போ எங்ககிட்ட இருக்கிற ஆண்டர்பிரினர்ல 80% ஆண்டர்பிரினர் 5K உடைய கஸ்டமர்ஸ்.
கஸ்டமர்ஸ் தான் அந்த ஊர்ல. இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காங்க, சென்னையில இருக்காங்கன்னா ஒரு ஊர்ல இருந்து வந்து ஐடில வேலை செய்வாங்க. அவங்க ஊர்ல இந்த பிசினஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் எங்ககிட்ட இருக்கிற 80% ஆஃப் என்டர்பிரனர். அப்புறம் உமன் என்டர்பிரனர் 5Kல ரொம்ப அதிகம். 17 பேர் உமன் என்டர்பிரனர்ஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. இப்போ வந்து உமன்ஸ்க்கு வந்து இந்த ஃபீல்டு ரொம்ப 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 பிடிச்ச ஃபீல்டு. ஏன்னா அவங்க பொதுவாக பியூட்டி கான்சியஸ் பீப்புள். ஸோ இது கார் பியூட்டிஃபிகேஷன்ங்கிறனால அவங்க ரொம்ப ஈடுபாட்டோட சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர் சிஸ்டம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போறாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இப்போ எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. இப்போ நான் எப்படி உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனரா எப்படி நான் அதை ப்ரொசீட் பண்றது, லைக் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம்? இப்போ எங்களை அப்ரோச் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வெப்சைட்லயே அதற்கான டீடைல் எப்படி ஃப்ரான்ச்சைசி ஓனர் பண்றாங்க எல்லா நம்பர்ஸ் எல்லாமே 5kcarcare.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனாலே நம்பர்ஸ் டீட்டெயில்ஸு இருக்குது. கால் பண்ணால் எங்களுடைய கார்பரேட் ஆஃபீஸ் கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் இருக்குது. டைரெக்டாக வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி உங்களுக்கு கூட ஒரு 1-to-1 இருக்கும். உங்களை பற்றி உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அடுத்து நீங்கள் எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம கஸ்டமரையும் எம்ப்ளாயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப் கிடையாது. இட்ஸ் 1 to 10,000 ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் 10,000 கார்ஸ். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டாக் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீடிங் வந்து நம்ம எடுப்போம். கவர்மெண்ட் சப்சிடரி வந்து நம்ம பிராண்டுக்கு வந்து உமன் என்டர்பிரனர்னா 50% இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர் 50%. அதே போல ஒரு ரிட்டையர் ஆர்மி மேனு இந்த மாதிரி அதெல்லாமே நாங்களே உங்களுக்கு அதுக்கான அசிஸ்ட் பண்ணுறது எல்லா ப்ராசஸும் அசிஸ்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த ROI போட்ட பணத்தை எடுக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் எப்படி இதை லாங் ரன்ல கொண்டு போகிறது, இது எப்படி இந்த பிராண்டாக அவங்க ஃபேமிலிக்கு இதை கிஃப்ட் பண்ணுறது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அதாவது வந்து ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுடைய பசங்கள்லாம் 5Kல பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸை கற்றுக்கிறதுக்கு ஒரு எஜுகேஷன் அளவுக்கு நாங்கள் அவங்கள தயார்படுத்துறோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் ரொம்ப அழகா அதை எடுத்து அவங்க பிசினஸ்ல எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்குள்ள நிறைய பீப்புள் வந்து பண்றாங்க. டிஃப்ரெண்ட் செக்டார் பீப்புள் வந்து உள்ள இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 50% பேர் தான் ஆட்டோமொபைல் ரிலேட்டட். பேலன்ஸ் பீப்புள்லாம் வேற வேற இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு ஐடில இருந்துட்டு 15 வருஷம் ஒர்க் பண்ணவங்க, 10 வருஷம் ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர், ஃப்ரெஷ் யங்ஸ்டர் காலேஜ் MBA முடிச்சதில் ஆரம்பிச்சவங்களும் நிறைய இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்பா ஒரு ஒரு கார் கேர் சர்வீஸ் அதில் வந்து யூனிக்கான ஒரு பிஸ்னஸ் டர்ன் அவுட் டு பி ஒரு நல்ல growth இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா 5K கார் கேர்ல ஈவன் யூ கேன் பிகம் அன் ஆண்டர்பிரினர் ஆன் யுவர் ஓன் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து சொல்றது என்ன, நீங்க வந்தா மட்டும் போதும், மற்ற அத்தனை வேலையும் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அதுல இருந்து இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றோம் அப்படின்றது. ஸோ பிகம் அ சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் தட் இஸ் அ குட் விஷன் ஆல்சோ. ஸோ எல்லாமே நாங்க பண்ணி தரோம். அந்த விஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தருடைய விஷன். அதாவது வந்து நம்மள மாதிரி 100 பேர்த்த உருவாக்குனா இந்தியாவை மாற்ற முடியும்னு ஒரு பெரிய வரிகளை அவர் எழுதியிருப்பாரு. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா இந்த இதை கேரி பண்ணல நம்ம ஒரு ஆள் பவரை தவிர ஒரு 300-400 பேரோட பவரா சேர்ந்து போகையில நம்ம சொசைட்டில சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னு வந்ததா என்னோட ஃப்ரான்ச்சைசி மாடல். And of course it's changing also. Yes, it's also changing. எப்படி பார்த்தாலுமே it is also working on that. ஒரு குவிக்கான ஒரு விஷயம் என்னன்னா வந்து வண்டி வாங்குறது அப்படின்றதெல்லாம் தாண்டி how to maintain that car அப்படின்றதுல வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு பல பேருக்கு வேலையும் கொடுத்து படிப்பினையும் கத்து கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்து and don't worry about it, just get the car, we'll take care of the car அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா தான் இன்னைக்கு வந்து 5K கார் கேர்ல இருந்து கார்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் உங்களுடைய விஷன் அண்ட் மிஷன் ரெண்டுமே வந்து இட்ஸ் ஸோ ஜெனுவின். ஸோ அதனால டெஃபினெட்லி திஸ் யூனிவர்ஸ் வில் டேக் யூ பிளேசஸ். அண்ட் முக்கியமாக நீங்கள் நம்பக்கூடிய கஸ்டமர்ஸ் அவங்க தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். ஸோ அவங்களுடைய தேவைக்காக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ அண்ட் டெஃபினெட்லி பீப்புள் கெட் கனெக்டட் வித் 5K கார் கேர். அண்ட் நிஜமாவே வந்து அவர் ஒரு நேர்த்தியாகவும் அட் த சேம் டைம் ஒரு வண்டியை பாதுகாப்பதில் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் திஸ் சார். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். விகடனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அதாவது வந்து எங்களை சூஸ் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ தூரம் டைம் கொடுத்து எங்களை மாதிரி ஆண்டர்பிரனர்களை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்கள் எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு நிறைய நேரங்களில் இந்த மாதிரி இன்டர்வியூஸில் நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். இன்டர்வியூஸில் எங்களுடைய பழைய நினைவுகளை வந்து ஒரு டைம் அசை போகிறதுக்கான நிறைய நான் இப்போ இன்டர்வியூக்குன்னு கூப்பிடலையே
என்ன கேட்பாங்க அப்படின்னு நினைக்கல பழைய நிறைய நல்ல விஷயங்களை சிந்திக்க முடியுது. அதே போல புது தாட் ப்ராசஸ் எங்களுக்குலாம் உண்மையிலே கிடைக்குது. நிறைய ரெகக்னைசேஷன் எங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் அதே போல விகடன் டீமுக்கும் எல்லா என்டையர் டெக்னிக்கல் டீமுக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றி. இந்த வாய்ப்பினை எனக்கு இங்கே பேச கொடுத்த என்னுடைய எம்ப்ளாயிஸ், ஆண்டர்பிரனர் பிளஸ் எங்களுடைய 32 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much for your time. 5K கார் கேர். நாங்க காரை சர்வீஸ் மட்டும் பண்ண மாட்டோம், உங்க காரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திடுவோம். தென்னகத்தின் முன்னணி கார் சர்வீசிங் மற்றும் கார் டீடைலிங் கம்பெனி 5K கார் கேர். மேலும் விவரங்களுக்கு 5kcarcare.com என்ற எங்களின் இணையதள பக்கத்திற்கு செல்லவும். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.